இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 ராஜாக்கள் 21 அதிகாரம் 22 வசனம். கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டான். கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டான். இங்கே கர்த்தரை விட்டுவிட்ட ஒரு ராஜாவை குறித்து நாம பார்க்கிறோம். ஆமோன் என்கிற ராஜா. இந்த ராஜா மனாசே ராஜாவினுடைய மகனான ஆமோன் என்கிற ராஜா கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்களை பார்க்கிற பொழுது அவர்கள் அநேக ராஜாக்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள், பின்வாங்கி போனார்கள். இந்த ஆமோன் என்கிற ராஜா கர்த்தரை விட்டு விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை நாம் விட்டு விடுகிற பொழுது அநேக ஆபத்துகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தரை அறிந்து அவருடைய அன்பை ருசித்து அவருடைய வழிகளிலே நடந்த நாம் நாட்கள் செல்ல செல்ல கர்த்தரை நாம் விட்டு விலகுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன கஷ்டங்கள் வருகிறது, என்ன பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆமான் கர்த்தரை விட்டு எப்படி அவர் விலகி போனார்? தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டார். அவருடைய தகப்பனாகிய மனாசே மிகுதியும் பொல்லாப்பானதை செய்த ஒரு ராஜா. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணினார். பாவம் தவிர எருசலேமை 4 மூலை வரைக்கும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாய் சிந்தினவர். விக்கிரகங்களை, கர்த்தருடைய ஆலயத்திலே விக்கிரகங்களை நாட்டின ஒரு ராஜா. அந்த ராஜாவினுடைய குமாரனாகிய ஆமோன் கர்த்தரை விட்டு விட்டார். தகப்பனுடைய வழியிலே அவர் நடக்கிறார். தகப்பன் செய்த பாவங்களையே அவரும் செய்கிறார். கர்த்தரை அவர் விட்டு விடுகிறதை நாம பார்க்கிறோம். அதனால் அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது? ஆமோனின் ஊழியக்காரர்கள் அவனுக்கு கட்டுப்பாடு பண்ணி, அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரண்மனையிலே கொன்று போட்டார்கள். தன்னுடைய சொந்த ஜனங்களே, தன்னுடைய நாட்டு மக்களே தன்னுடைய அரண்மனையிலேயே அவரை கொன்று போடுகிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு விலகுகிற பொழுது நிச்சயமாக பயங்கரமான அழிவு வருகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 8 அதிகாரத்திலே 22 வசனத்திலே நாம வாசிக்கிறோம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய கோபம் அவரை விட்டு விலகுகிறவர்கள் மேல் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை விட்டு விலகுகிற பொழுது ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய கோபமும் நம்மேல் வருகிறது. ஆனால் நாம் கர்த்தரை தேடுகிற பொழுது அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது அவருடைய கரம். நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த காரியத்தின் நிமித்தமாக நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோம், எந்த காரியம் கர்த்தரையும் நம்மையும் பிரிக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பாவமாக இருக்கலாம், நாம் வழி விலகி செல்லலாம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். பாவம் செய்கிற பொழுது நாம் கர்த்தரை விட்டு விடுகிறோம். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். நம்ம பாவம் செய்கிற பொழுது நமக்கு ஜெபிக்க மனம் வராது. நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது பாவம் செய்வதை ஆண்டவர் உணர்த்துவார். ஆண்டவர் அதை நமக்கு கண்டித்து உணர்த்துவார். இது தவறு, நீ இந்த காரியத்தை திருத்திக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துவார். நாம் பாவம் செய்து கொண்டே ஜெபிக்காமல் வாழும்போது கர்த்தரை விட்டு நாம் என்ன செய்கிறோம்? தூரமாக விலகி போகிறோம். இன்னும் கூட நம்முடைய வசனத்திலே நாம பார்க்கிறோம், ஆண்டவரை விட்டு விலகுகிற மக்களை குறித்து நாம பார்க்கிறோம். ஏசாயா 1 அதிகாரம் 5 வசனத்திலே நாம பார்க்கிறோம், நீங்கள் இன்னும் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்கள். இன்னும் கூட தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. ஏன்? கர்த்தரை விட்டு நம்ம விலகி போகிற பொழுது அடிகளும் காயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. வியாதி எல்லாம் நமக்கு சரீரத்திலே, பலவீனங்கள், வியாதிகள், காயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. எப்பொழுது கர்த்தரை விட்டு அதிகமாய் நம்ம விலகி போகிற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் ஆண்டவரை விட்டு விலகி அவர்கள் சென்றார்கள்.
கர்த்தருடைய வழிகளை மறந்து ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்றார்கள். அங்கே அடி விழுந்தது, காயங்கள் வந்தது. இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம், ஏசாயா 1:28 பார்க்கிறோம், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். தான் மாத்திரம் அல்ல, தன்னுடைய குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிர்மூலமாக்குகிறார். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகுகிற பொழுது அங்கே அடிகளும் காயங்களும் விழுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த நாளின் காலையிலும் கூட சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, எந்த விஷயத்தில் நான் உம்மை விட்டு பின்வாங்கி இருக்கிறேன்? எந்த விஷயத்தில் நான் உம்மை விட்டு விலகி இருக்கிறேன்? மறுபடியும் உம்மிடத்திற்கு நான் வருகிறேன். இளைய குமாரன் எழுந்து தகப்பனை விட்டு தூரமாய் விலகி போனான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் எழுந்து தன்னுடைய தகப்பனிடத்திற்கு வந்தான். தகப்பனே, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி தகப்பனிடத்திற்கு வந்தான். இந்த காலை வேளையிலும் கூட நாம சிந்தித்து பார்ப்போம். நான் எந்த விஷயத்துல, எதனால நான் கர்த்தரை விட்டு நான் விலகி இருக்கிறேன்? என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு நெருக்கம், போராட்டம் என்று சொல்லி நாம சிந்தித்து பார்ப்போம். எரேமியா 3:5 நாம பார்க்கிறோம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு நாம விலகுகிற போது ஒரு சபிக்கப்பட்டவர்களாய் நாம காணப்படுகிறோம். கர்த்தரோடு இருந்தால்தான் நமக்கு மதிப்பு, ஆண்டவரோடு இருந்தா தான் நமக்கு மதிப்பு. என்னைக்கு ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போகிறோம், என்னைக்கு ஆண்டவர் நம்மை விட்டு விலகுகிறார், நம்ம ஆண்டவரை விட்டு விலகுகிறோம், நாம் சபிக்கப்பட்டவர்களாய் போவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தரோடு இருக்கும் போதுதான் நமக்கு மதிப்பு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை என்றைக்கும் கைவிடுவார். அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். நம்ம அவரை தேடும் போது அவர் நம்மை நோக்கி வருகிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம் அவரை விட்டு விலகுகிற பொழுது, தூரமாய் போகிற பொழுது, அவரை மறந்து போகிற பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே நாம பார்க்கிறோம், அநேக வசனத்திலே மூலமாக நாம பார்க்கிறோம் அவரை விட்டு விலகு. இன்னும் கூட எரேமியா 17 அருமையான ஒரு வசனம், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகினபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டிய நம்முடைய பெயர் புழுதியில் எழுதப்படுமாம். எப்பொழுது? கர்த்தரை விட்டு நாம் அகன்று போகிற பொழுது, உலகத்தை ருசி பார்க்கிற பொழுது, உலகத்தின் பக்கமாய் போகிற பொழுது, அந்த உலக இன்பங்கள், கவர்ச்சிகள் நம்மை கவர்ந்து இழுக்கிற பொழுது, கர்த்தரை மறந்து உலகத்தின் பக்கமாக போகிற பொழுது, ஜெபத்தை மறந்து, வேதத்தை மறந்து, ஆலயத்தை மறந்து நாம செல்லுகிற பொழுது கர்த்தரை விட்டு நாம அகன்று போகிறோம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை நாம என்ன செய்கிறோம்? விட்டு விடுகிறோம். ஆம், இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம், தண்ணீர் நிற்காத என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், என்னை மறந்து விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். இன்னும் இதே எரேமியாவிலே பார்க்கிறோம், என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள், என்னை விட்டு விலகி விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பரிதாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன். உம்மை விட்டு நான் தூரமாய் போனது உண்மைதான், விலகி சென்றது உண்மைதான். மீண்டும் உம்மிடத்திற்கு வருகிறேன். என் குறைவுகளை மன்னியும், என் குற்றங்கள், என் பாவங்கள், உம்மிடத்திற்கு வர முடியாதபடி இருக்கிற பாவங்களை மன்னித்து மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் என்று சொல்லி எச்சரிக்கிறீர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு நாங்கள் விலகாதபடி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்திலே காத்திருக்க, ஜெபிக்க, உம்மை பற்றி கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.